ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் போல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பட்டணப்பாக்கம் போய் ப்ரான் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. ஸோ இது உரிக்கிறது ஒரு பெரிய வேலைங்க எனக்கு. ஸோ அதை உரிச்சிடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு நான் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மணி இருக்கும். ஸோ இவர் ஊருக்கு போகிறதால எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டாருங்க. இந்த இறாலை வந்து எப்படி உரிக்கணுன்றதை நான் ஏற்கனவே வந்து ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோவில் மேலே ஐ பட்டன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ நல்லா இது வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. நான் வாஷ் பண்ணி இது ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு 2 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? சமோசா தாங்க பண்ண போகிறேன். ஆனால் நார்மல் சமோசா கிடையாது. ஸோ சீஸ் சேர்த்து பீஸா டேஸ்ட்டில் ஒரு சமோசா தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அதை செய்கிறதுக்காக நான் வந்து இந்த ஸ்லைசரில் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஈவனாக இருக்கணுன்றதுக்காக. இது வந்து நான் ஏற்கனவே பல தடவை வீட்டில் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப வந்து ஒரு பீஸா சாப்பிட்ட அந்த ஃபீல் இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் பர்சனலாக வந்து நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இது பார்த்தீங்கன்னா சீஸு. ஆக்சுவலி நான் ஒன்றே தான் அந்த சீஸ் க்யூப் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என் பசங்க சாப்பிட மாட்டாங்க, நான் அம்மா மட்டும்தான் சாப்பிடணும். நான் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஆயில் அவாய்ட் பண்ணணும், ஆயில் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேங்க. ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சோண்டு சீரகம், ஒரு பச்சை மிளகா, 2 வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து எதுவுமே அதிகமாக இதில் சேர்க்கலைங்க, ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஜஸ்ட் வந்து அந்த பீஸா ஃப்ளேவருக்காக அந்த சீஸ் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட ஒரிகனோ சேர்த்துக்கலாங்க. இந்த ஒரிகனோ தான் வந்து இந்த பீஸா ஃப்ளேவரே நமக்கு கிடைக்கும் அந்த சாப்பிடும்போது. ஸோ இதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். ஜஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட் அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற விட வேண்டியதுதான். நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ண அப்புறம் கூட கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோவும் நான் லைட்டாக மேலே சேர்த்து விட்டுட்டேங்க. ஸோ இப்போ ஆற விட வேண்டியதுதான். இது நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே கவரில் வச்சா கெட்டு போயிடும் இல்லைங்களா? ஸோ எல்லாமே எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வெளில வச்சுட்டு இருந்தேன். கிரேப்ஸு, ஆப்பிள், பனானா வாங்கிட்டு வந்திருந்தார் பசங்களுக்காக. ஸோ என் பசங்க இந்த 3 மட்டும்தாங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரூட்ஸில் சரி இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸ் கொடுத்துடலாம் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் இதை எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கவர்லேருந்து எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வாஷ் பண்ணி பசங்க 2 பேருக்கும் போட்டு கொடுத்துட்டேன். பட் பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாரு, ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்ததுன்னு சொன்னார். ஸோ பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்டா பாப்பா. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் சாப்பிடாதால சரி ஒரு ஜூஸ் ஆச்சு பண்ணி கொடுத்துருவோம், பனானா, ரெட் பனானா அப்படின்னு சொல்லி முதல்ல பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு அடுப்பில் வச்சுட்டேங்க. இப்போ சமோசா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ பாருங்கள், என்கிட்ட வீட்டில் ஷீட்ஸ் இருந்தது. ஸோ மசாலா வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே சீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இப்படி இல்லைனா கூட மசாலாவோட சீஸ் துருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஃபுல் சமோசா ஃபுல்லாகவே சீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சமோசா ரெடி பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட வீட்டில் ஆல்ரெடி ஷீட்ஸ் இருந்ததால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ண நான் ஆரம்பிச்சிட்டேங்க. கொஞ்சம் மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சமோசா. பீஸா டேஸ்ட்டில் ஒரு அருமையாக நம்ம சமோசா ரெடி பண்ணிட்டோங்க. நார்மலாக பண்ணுற ஆனியன் சமோசாவை விட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 திங்ஸ் ஆட் பண்ணி ஃப்ளேவரை மாற்றி சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஸோ அதோட சூடாக டீ குடித்தா எவ்வளோ எம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து சமோசா சுடும்போதே சைடில் டீ வச்சுட்டேங்க. ஸோ டீயும் ரெடி, சமோசாவும் ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. இப்போ நான் இதை 2ஆக உடைக்கிறேங்க. மேலேருந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அதோட பார்த்தீங்கன்னா உள்ள லேயர் பார்த்தீங்கன்னா சீஸ் லேயர் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நான் மேலே மட்டும் லேயர் ஆட் பண்ணதால் அந்த இடத்துல மட்டும் சீஸ் இருக்குது. எவ்வளோ மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அப்படியே சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, பீஸா ஞாபகப்படுத்துங்க கண்டிப்பாக. இந்த எம்மியான ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த vlog எப்படி இருந்ததுன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.